ஆ உடம்பு முடியல, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது, என்னமோ செய்யுது. ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க உட்காருங்க. வாங்கம்மா, சொல்லுங்கள். உடம்பு சரியில்லைம்மா, இங்கெல்லாம் வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது, பாரமாக இருக்குது, முதுகில் என்னமோ கனமாக இருக்குது. முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குதா? எந்த பக்கம் வலிக்குதுமா உங்களுக்கு? வேற என்ன செய்யுது? ரொம்ப முடியல. ஆமாம், ரொம்ப பலவீனமாக இருக்குது. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்கிறேன். சரிம்மா. இந்த சைடு வலிக்குதாம்மா? ஆமாம். இந்த பக்கம் வலிக்குது. முதுகு ஃபுல்லாக வலிக்குதா? ஆமாம்மா. ஓகே ஓகே. ஆனால் எதுவும் கட்டி எதுவும் இருந்த மாதிரி தெரியலையம்மா? எதுவுமே தெரியல, சாதாரணமாக தான் இருக்குது. வலிக்கின்றீங்க, பார்க்குறோம். பெயினுக்கு மாத்திரை கொடுக்குறேன். சரி, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். ஸ்கேன் எடுத்து இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படி எடுத்து பார்த்தா தான் தெரியும். எடுத்துகிட்டு சொல்கிறேன். இப்போ 2 நாளைக்கு டேப்லெட் தரேன், போட்டுட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது வாங்க. ஓகே, சரிம்மா. சரி, அதுக்கு எவ்வளோம்மா காசு ஆகும்? அதுக்கு ஒரு 60,000-70,000 ஆகும்மா. அப்படிங்களா? சரிம்மா, நான் பார்க்குறேம்மா. சரி அம்மா, நில்லுங்க. இந்தாங்க மாத்திரை சீட்டு வாங்கிட்டு. தேங்க்ஸ்மா. ஹலோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சிஸ்டர். எனக்காக நீங்கள் சபையெல்லாம் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா சிஸ்டர்? உடம்பு நல்லா இல்லை சிஸ்டர். உடம்பு தான் சிஸ்டர் முடியல, அதனால தான் வரல. சாப்பிட்டேன் சிஸ்டர். இருக்கிறோம். நாங்கள் சபையாராக சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். சரியா? சரி, வச்சிரட்டுமா சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டேன் சிஸ்டர். சரி, வச்சிரட்டுமா சிஸ்டர்? சரி சிஸ்டர். ஆமாம், இந்த விசுவாசி சபைக்கும் வராது, எந்த ஜெபத்துக்கும் கலந்துக்காது, உபவாச ஜெபத்துக்கும் வராது, ஒழுங்காக எதுக்கும் வராது. ஆனால் இவங்களுக்காக நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அதுவும் சபையார் உபவாசம் போடணும், நாங்கள் குடும்பமாக போடணும். என்ன கொடுமை! எல்லாம் அப்படி தான். எல்லா பாஸ்டர் மக்களுக்கும் இந்த நிலைமை தான் போல். சரி சரி, நம்ம ஜெபிப்போம். ஓகே, சரி. இப்போ எனக்கு டாக்டர் இப்போ சொல்லியிருக்காங்க 70,000 வேணும்னு சொல்லிட்டு. சரி, காசு கையில் இல்லை. இப்போ என் தங்கச்சி போய் கேட்டு வரேன். வாங்கக்கா, உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி டல்லாக வரீங்க? என்ன? ஆமாம்மா, உடம்பு சரியில்லைம்மா. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் எம்ஆர்ஐ. இருங்க, டயர்டாக இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்களா? பரவாயில்லம்மா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. அப்புறம் சரி குடிங்கக்கா. சரி, இந்தாங்க. அப்புறம் என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்களே, என்ன ஆச்சு? அதாம்மா, உடம்பு சரியில்லைம்மா. டாக்டர் இது செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்ஐ செக்கிங் பண்ணணும், ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பணம் 70,000 80,000 வேணுன்றாங்க. ஆமாம்மா. இவ்வளோ காசு என்கிட்ட காசு இல்லை. சரி, உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தம்மா. நீங்கள் நீ இப்போ சொன்னீங்க, கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தா நான் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன். இப்போ கேட்டால் நான் எப்படி என்ன பண்ணுறது? சரிம்மா, ஒரு நகையாச்சும் வச்சுருந்தா கொடுமா, நான் வச்சுட்டு உனக்கு அப்புறம் மூட்டி கொடுக்குறேன். நகையா?
வேறு நகை வேறு கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்கிறது, எப்படி சமாளிக்கிறது தெரில. அக்கா, நான் போட்டுன்னு தங்க நினச்சிங்களா? சும்மா பித்தளைக்கா, 4 பேர் பார்க்கறதுக்காக நான் போட்டுன்னுக்கிறேன். சரிம்மா, அப்போ நான் வேற யாருன்னா பார்க்குறேன். சரி அக்கா, நான் போகிற சபைக்கு வாங்க. எங்கள் பாஸ்டர் உங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார், வல்லமையாக இருக்கும். அப்படியாம்மா? ஆமாம். சரிம்மா, பார்க்குறேம்மா. சரி, நீங்கள் கேட்டு என்னால் தர முடியல. இப்போ இல்லை, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் தந்திருப்பேன். சரிக்கா, இது பர்ஸு வேறு காணும். இந்தாங்க இருக்குது, ஒரு 2000 நீங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இருக்கிறது 2000 வச்சுக்கோங்க. போயிட்டு வரேம்மா. சரிக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வார்டு கவுன்சிலர் பேசுகிறேன். என் பணிவான வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, என் பணிவான வணக்கம். என்னை கவுன்சிலராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அது எனக்கு மிக சந்தோஷம்தான். உங்கள் தெருவில் லைட்லாம் எரியுதில்ல, குப்பைலாம் அள்ளுறாங்கல்ல, இதெல்லாம் ரோட்டில் தண்ணிலாம் நிற்கலைல்ல, கொசு புகை வண்டி வருதில்ல, எந்த குறையுமே இல்லை உங்களுக்கு. உங்கள் ஆதரவு அளித்ததால் தான் இந்த பணியை நான் ஏற்று உங்கள் ஆதரவோடு தான் நான் செய்கிறேன். அதுபோல் இப்போ வருகின்ற தேர்தலும் உங்கள் ஆதரவு எனக்கு மிகவும் தேவை. அதனால் உங்கள் புகார்களையோ உங்கள் குறைகளையோ என்னிடம் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸில் கூட சொல்லலாம். நான் அது ஒரு என் சேவையாக எடுத்து நான் மக்களுக்காக சேவை செய்வேன். அதனால் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் 24 நேரமும் என் வீட்டை கூட நீங்கள் தட்டி கேட்கலாம். உங்களுக்கு அந்த பர்மிஷன் தருகிறேன், வாருங்கள். ஓகே. ஏன்னா குறை இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் வார்டில் நான் சரி பண்ணுறேன். நான் கவுன்சிலரு, என் பேர் ஸ்ரீதேவி. புதுசாக உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால். வாங்க கவுன்சிலர் அம்மா, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னம்மா, என்ன உங்களுக்கு? எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை கவுன்சிலர் அம்மா. அப்படியா? ஏன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க கவுன்சிலர் அம்மா. இப்போ பணம்லாம் நான் தரக்கூடாதுமா, எலெக்ஷன் வருதுல்ல, நான் லஞ்சம் வாங்கி கொடுக்குறதா சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வாங்க. நான் போய் அங்கே தான் நல்லா ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஆமாம்மா. அப்படியா? சரி வாங்க போகலாம். ஐயோ வேற கிறிஸ்டின்ன்றா, எத்தனை என்ன சொல்ல போகிறேன், எல்லா கிறிஸ்டினும் அப்போ தான் போகிறாங்க. வாங்க வாங்க போயிட்டு வரமா, நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி வந்துருங்க. ஐஎஸ்கே வணக்கம்மா. நம்மளுக்கே இவ்வளோ துஷ்ட சக்தி தாக்குதுண்ணா, அம்மாடி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நாம்மா 10 நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிற, எனக்கு வேறு வணக்கம் சொல்கிறேன். ஆடி மாதம் பட்டு புடவை வாங்க கூட காசு இல்லை, நான் செம கிராக்கி கிடச்சிருக்குது. சொல்லுமா. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா. பார்த்தாலே கை நீட்டு, ஒரு ரேகை எங்கே ஓடுதுன்னு பார்க்கலாம். ஐயோ ஐயோ, கட்டணவன் சரியில்லை, பெத்ததுங்களும் சரியில்லை. சரியா நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்டு தான்மா. கூட பிறந்ததும் சரியில்லை. ஆமாம், உன்னை இங்கே யார் கூட்டின்னு வந்து விட்டுது? எனக்கு ஒரு அம்மா கவுன்சிலர் அம்மா கொண்டு வந்து விட்டாங்க. இன்னும் பார்த்தா அந்த தவம் படிக்கிற கும்பல் மாதிரி இருக்குது. ஆமாம்மா. எவ்வளோ பேர் என்கிட்ட வராங்க தெரியுமா, நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அங்கேயும் போயிடுவாங்க, இங்கேயும் வந்துடுவாங்க. சரியா? நான் பாரு, அந்த கவுன்சிலர் அம்மா வந்தது பாரு, எல்லாம் நம்மளால தான் டாப்பில் வந்தது. சரியா? ஓகே, கை நீட்டு. சரி, ஒன்றும் இல்லை, சிம்பிள் செலவு தான். ஒரே மரத்து எலுமிச்சம்பழம் ஒரு 20, வேணாம் 21, ஒரே கோழியோட முட்டை ஒரு 21. ஓகேவா? சரியா? சரிம்மா. இதை பார்த்தா நான் ஒன்றும் தேராது போலம்மா, ஒரு பட்டு புடவை கூட தேராது போலது.
சரி, எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு வச்சோம், அப்புறம் அப்புறம் முட்டை ஆம்லேட்டு. ஐயோ, என்ன மறந்துட்டேனே. 3 கன்று வச்ச தேங்காய் வேணாம், ஒத்த கன்று வச்ச தேங்காய் ஒரு 5. சரியா? இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 5001 ரூபாய் தட்டில் வச்சின்னு வெள்ளிக்கிழமை வர உனக்கு பரிகாரம் பண்ணுறதுல எல்லாம் மாறிடும். சரியா? நான் இப்போதைக்கு மந்திரிச்சு அனுப்புகிறேன். ஒத்தக்கல் ஒத்தக்கண்ணு தேங்காய் வேணுமா? முட்டை வேணுமா? எதோ கேட்குது இது. நான் எங்கே போய் ஒத்தக்கண் தேங்காய் பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்கு போவேன்? எந்த கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு போவேன்? டாக்டர்கிட்ட போனால் இப்போ பணம் இவ்வளோ கொடுன்றாங்க, உடம்பு சரி பண்ணுறேன்றாங்க. இந்த லேடிக்கிட்ட போனால் இந்த லேடி வந்து ஒத்தக்கண் தேங்காய் கேட்குது. நான் எங்கே போய் வாங்கின்னு வருவேன்? அதெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஆண்டி? சூத்திரம்மா. எப்படி நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சர்ச்சு பக்கமே ஆளை காணமே உங்களை? ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைம்மா. ஆமா, நீங்க பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? சபையில எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொன்னீங்களா? சொன்னம்மா. அதான் சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, சபையில எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்கெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது. அப்படி முதுகெல்லாம் வலிக்குது. அது போய் டாக்டர்கிட்ட போனால் எனக்கு வந்து 80,000 கொடுன்றாங்க. ஆமாம்மா. சரி, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் வலது கையை பிடிச்சு நடத்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம உள்ளத்துல எதுக்காக பயம் வருது? பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அசட்டை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது நம்ம 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். அன்னாளுன்னு ஒரு சகோதரிய, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க துக்கத்தோட கண்ணீரோடு இருந்தாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிற்பாடு, அவங்க இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றின பிற்பாடு, ஆண்டவருடைய சமூகத்தை அவங்களுக்கு முதலிடம் கொடுத்ததுனால கர்த்தர் அவங்க துக்க முகம் இனி எல்லாமே மாற ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. பொறாமையோ எலும்புருக்கி. நம்ம தேவ பிள்ளைங்களுக்குள்ள பொறாமை வரக்கூடாது. கவலை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியாக உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்மளுக்குள்ள கவலை இருக்கக்கூடாது. கவலை எதனால் வருது? இந்த உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யாத அளவுக்கு, நம்ம பலனற்று போகிற அளவுக்கு இந்த உலக காரியங்கள் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யுது. சரி. புறங்கூறுதல். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நம்ம தேவ பிள்ளைங்களுக்குள்ள சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் இந்த கோல் மூட்டுறது, இந்த காரியத்தில் ஆண்டவர் வெறுக்கிற காரியம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சரிம்மா. அவிசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்மக்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். கடுகளவு விசுவாசத்தை தான் நம்மள இடத்துல எதிர்பார்க்குறார். அப்போ அந்த கடுகு அளவு கூட நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நம்ம தேவ பிள்ளையாக இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அப்படி இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் கர்த்தர் உங்கள் இருதயத்தெல்லாம் மாற்றுவார். சரிம்மா. சரிம்மா, இப்போ எனக்கு கொஞ்சம் நீ வந்து சொன்னதுனால எல்லாம் என் பாரமெல்லாம் நீங்கி லகுவாக இருக்கம்மா. இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்த ஒரு காரியங்கள். இது எல்லாம் ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது நம்ம சரீரத்தில் வியாதின்னு ஒன்று வருது இல்லைங்களா? இப்போ ஆவிக்குரிய வியாதிகள் வந்து இதெல்லாம்
நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆவிக்குரிய வியாதி வருது. இப்போ நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறது, அனுதினமும் வேத வாசிப்பு நமக்குள்ளே இருக்கும் போது நம்மளுடைய ஐக்கியம் ஆண்டவரோட கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சரி பார்க்கும் போது அப்போ நமக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். சரிங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வசனம் தான் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். சரிம்மா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த சகோதரி மூலயமா கர்த்தாவே சோத்தரிக்கிறேன். என்னுடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் இலகுவாய் எடுத்துப்பட்டதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனிமேல் கர்த்தாவே என்னை காத்து கொள்ளவும் என்னை பலப்படுத்தவும் தேவனே இங்கே உதவி செய்வீராக. அந்த பாவங்கள் எனக்குள்ளே வராதபடிக்கு தேவனே நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் துதிக்கிறேன் பிதாவே. ஆமாம்.